கொரோனா பெருந்தொற்று பீக்ல இருந்த டைம்ல ஒரு முதல்வரா பதவி ஏற்கிறாரு. சரி, நம்ம 505 வாக்குறுதிகள் கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வரீங்க. 505 வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கா? இந்த 3 ஆண்டுகளில் ஏறக்குறைய 9.21 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீட்டை கொண்டு வந்து 34 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம். அப்ப ஒரு 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 தனிநபருடைய வருமானம் எப்படி உயரும் என்று சொன்னால், இந்த புள்ளி வரம்லாம் நான் சொல்லல, மத்திய அரசு கொடுக்கிற புள்ளி வரம். கடந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் 14வது இடத்துல இருந்ததை நாங்க 1வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களா? சேம் டைம் தமிழ்நாட்டோட கடனும் உயர்ந்திருக்குல்ல? நிச்சயம். அதுக்கான காரணம் அது ரெஸ்பான்சிபிலிட்டி டிஎம்கே கவர்மெண்ட் தான் வரும். நீங்க நிச்சயமா நாங்க அதை ஒத்துக்கிறோம். நாங்க இல்லைன்னே சொல்லலையே. நாங்க வந்து 50 ரூபாய் கடன் வாங்கி 5 ரூபாய் செலவு பண்றோம். ஆனா அவங்க 50 ரூபாய் கடன் வாங்கி 500 ரூபாய் செலவு பண்ணாங்க. வித்தியாசம் இருக்கு. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டங்களுக்கான மத்திய அரசின் நிதி ஏறக்குறைய 60,000 கோடி வந்து மெட்ரோ 2 ஃபேஸ் கொடுக்கணும். இப்ப வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல. அப்ப அந்த 60,000 கோடி ரூபாய் கடனையும் தமிழ்நாடு அரசு ஏத்துக்கு. கடந்த 3 ஆண்டு பிரச்சனை அதிமுகவுக்கு இருந்திருக்கும்ல. அதிமுக திட்டமே தொடங்கல. அவங்க வந்து அடிக்கல் நாடிட்டு போனதோட சரி. 2021 தேர்தலில் மிகப்பெரிய உங்களுக்கு கை கொடுத்தது நீட் விலக்கு அப்படின்னு கையெழுத்து போடுவோம் அப்படின்னீங்க. அதுக்கான சூசகம் எங்களுக்கு தெரியும். நீங்க 3 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு, ஏன் இன்னும் நீட் விலக்கு வாங்க முடியல? இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நீட் விலக்கு வாங்கிடுவோம் அப்படின்றது உறுதியா சொல்றீங்க. காங்கிரஸ் அறிக்கையில இருக்கு தேர்தல் வாக்குறுதி. அது எங்கள் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வாக்குறுதி. இந்தியா கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற முடியல அப்படின்னா அப்ப நீட் தொடருமா? தொடர்ச்சியா இப்போ டிஎம்கே ஆட்சியில் எவ்வளோ சாதனைகள் நம்ம சொல்கிறோமோ, குறிப்பாக வந்து உரிமை தொகையிலிருந்து பெண்களுக்கான இலவச பேருந்திலிருந்து எல்லாம் பேசுகிறோமோ, சேம் டைம் சட்டம் ஒழுங்கை கையாளுறதுல திமுக அப்படி என்ன ஒரு சுணக்கம் இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் சரியாக கையாளலை, முதலமைச்சர் இலக்கா அது வேற, காவல்துறை யார் அதை சொல்றது? தொடர்ந்து எதிர்கட்சிகள் இருந்து, அதிமுக இருந்து, பாஜக இருந்து, பத்திரிகையாளர்கள் கூட நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப ஒரு ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சி அப்படின்றது எது ஐநூறுனா, ஒரு காவல்துறை, முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை எவ்வளவு சுதந்திரமா செயல்படுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஆனா இங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையே இல்லையே. 12 நாள்ல 4 காவல்நிலை மரணங்கள் நடக்குது. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சிறப்பா செயல்படுது, காவல்துறை சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லுது. நீங்க இதை எந்த அளவுகளோட ஒப்பிட்டு பாருங்க. மக்கள் அப்படி சொல்றாங்களா தானே? மக்கள் அப்படிதான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்படுது. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கா? அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்புரிமை. அதை அவர் தான் முடிவு செய்வார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போகிறார் அப்படின்ற செய்தி வருது. நான் அதை வரவேற்கிறேன். அவர் வர வேண்டும், துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். பேசுகிறவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக அல்லது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். நான் சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்ட், ஒரு ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை பேசிக்கொண்டு 2019 39 இடங்கள் ஸ்வீப் பண்ணாங்க. அந்த அளவுக்கான ஒரு வெற்றியை வந்து மக்கள் கொடுத்தாங்க. 24லையும் அதே வெற்றி இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடிதான் பறக்க போகிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தமிழ்பிரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அந்த வாசகத்தோட தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலம் நிறைவடைஞ்சிருச்சு. 4வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறீங்க. எப்படி இருந்திருக்கு இந்த 3 ஆண்டு காலம் ஆச்சு? இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து விட்டு நேரடியாக நிகழ்ச்சிக்கு வரேன். நீங்க ஒரு ஆட்சி என்பது வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். ஒரு ஆட்சி என்றால் என்ன அப்படின்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு திருக்குறள்ல சொல்லியிருப்பார். ஒரு அரசுடைமையில ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான உதாரணம் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் பொறுப்பேற்று இதே 7/5/2021 கவர்னர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் நேரடியாக கோட்டைக்கு போய் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மிக முக்கியமான விஷயங்களை, விடியல் பயணமாக இருக்கட்டும், பால் விலை குறைப்பாக இருக்கட்டும், பெட்ரோல் விலை குறைப்பாக இருக்கட்டும், தன் துறைக்கென்று ஒரு முதலமைச்சருக்கான தனி துறையை உருவாக்குவதாகட்டும், அப்படி எல்லாவற்றிலும் ஒரு சிறந்த முதலமைச்சராக, வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருந்தார். நீங்க இந்த ஒப்பீட்டு அளவுல நீங்க எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆட்சி எப்படி நல்ல ஆட்சி கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க எந்த வகையில வடிவமைக்கணும்னா, கடந்த 3 ஆண்டுக்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன, இப்போது இருக்கிற நிலைமை என்ன,
அப்படின்னு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கனாலே ஒரு ஆட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு. நான் சில புள்ளி விவரங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். முதல் புள்ளி விவரம், இந்தியாவிலேயே தொழில்துறையில் முதலீடு செய்வதில் பெரிய மாநிலங்களினுடைய பட்டியல் 17. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த 17வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு தொழில் முதலீட்டில் 2வது இடத்தில் இருக்கிறது. இது எப்படி நடந்துச்சு? தொழில் முதலீடு ஊக்குவிப்பில் கடந்த 3 வருஷங்களுக்கு முன்னாடி 14வது இடத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமா இருக்கு. இந்தியாவினுடைய பணவீக்க மதிப்பு அதிகரித்து கொண்டே போகிற போது உள்நாட்டு உற்பத்தியினான மதிப்பு ஒரு இடத்துல குறைந்து கொண்டே போவது தமிழ்நாடு தான். இந்தியாவில் தனிநபர் வருமானம் குறைந்து கொண்டு வருகிற போது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் உயர்ந்து கொண்டு போயிருக்கு. இது எங்க இருந்துன்னா, நான் சொன்ன மாதிரிதான், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில கஜானாவை காலி செய்து வைத்து ஏறக்குறைய நேரடி கடன் 5.5 லட்சம் கோடி, மறைமுக கடன் 2.5 லட்சம் கோடியை வைத்துவிட்டு போன அந்த அரசாங்கத்தில், நிர்வாக திறனற்ற அரசாங்கத்தில், இன்றைக்கு நிதியே இல்லை என்று சொன்ன ஆட்சியில் இன்றைக்கு இந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய பல துறைகளில் முன்னணி மாநிலமாக மாற்றி இருக்கிறோம். கொரோனா பெருந்தொற்று பீக்ல இருந்த டைம்ல ஒரு முதல்வரா பதவி இருக்கிறாரு. சரி, நம்ம 505 வாக்குறுதிகள் கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வரீங்க. 505 வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கா? நீங்க தேர்தல் வாக்குறுதி என்பது ஏறக்குறைய முதலமைச்சர் சொன்னது போல 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் 10% வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. அதுவும் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டே தான் இருக்கிறார். ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடு, நீங்க முதலமைச்சர் அப்படின்னா ஒரு தனி நபர் அல்ல, இந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளம், இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களினுடைய மனசாட்சி. இந்த மனசாட்சி என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில கூனி குறுகி முதுகு தண்டுவடம் வளைந்து டெல்லி எஜமானர்களுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்த நிலத்தில் நான் பொறுப்பேற்ற 2வது மேடையிலேயே பாரத பிரதமரை வச்சுக்கொண்டு ஒரே வார்த்தை சொன்னாரு, எங்களுடைய உற்பத்தி திறன் எங்கே இருக்கிறது? நாங்கள் இந்தியாவிலேயே பல மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக இருக்கிறோம். அது தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது போக்குவரத்தாக இருக்கட்டும், அதை போல டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஜவுளித்துறை ஆகட்டும், அல்லது விவசாய ஏற்றுமதி பொருளாகட்டும், தோல் ஏற்றுமதி பொருளாகட்டும், அதை போலவே வாகன உற்பத்தி ஏற்றுமதி ஆகட்டும், மென்பொருள், வன்பொருள், இப்படி எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கிற போது உற்பத்தி திறனில் ஏறக்குறைய 7.99% இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி திறனில் 7.99% இன்னைக்கு நாம கொடுக்கிறோம். கொடுத்து ஏற்றுமதி இறக்குமதியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்த 3 ஆண்டுகளில் மாற்றி இருக்கிறோம். இந்த 3 ஆண்டுகளில் ஏறக்குறைய 9.21 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீட்டை கொண்டு 34 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம். அப்ப ஒரு தனிநபருடைய வருமானம் எப்படி உயரும் என்று சொன்னால், இந்த புள்ளி விவரம்லாம் நான் சொல்லல, மத்திய அரசு கொடுக்கிற புள்ளி விவரம். அதிலும் குறிப்பாக ஏற்றுமதியில், வாகன ஏற்றுமதியில் இந்த 3 ஆண்டுல, அது கடந்த ஆண்டு 2வது இடத்துல இருந்து இந்த ஆண்டு முதலிடத்துல இருக்கும். மென்பொருள் ஏற்றுமதியில, சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஏற்றுமதியில இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறோம். யாருமே தொட முடியாத 12.99% பெற்று முதலிடத்தில் இருக்கிறோம். அதை போலவே தொழிற்சாலைகள் ஏறக்குறைய 27 தொழிற்சாலைகளை தொடங்கிட்டார் முதலமைச்சர். வாக்குறுதி கொடுத்து நாங்க முதலீட்டை கொண்டு வருவோம்னு சொல்லி அந்த முதலீடுகள் 9.21 லட்சம் கோடிக்கான முதலீடுகள் வந்த போதும் கூட ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா 10% தான் ரியலைசேஷன் ஆகும். நீங்க குஜராத்தில் ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, ரியலைசேஷன் வரவே வராது. ஆனால் இந்த ரியலைசேஷன்ல ஏறக்குறைய 45% ரியலைசேஷன் ஆயிருக்கு. தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டதன் மூலம் நேர்மையான நிர்வாகத்தின் அடிப்படையில் ஒரு தனிநபருடைய வேலை என்பது ஒரு குடும்பத்தினுடைய வேலை. அப்படி தனிநபர் வருமானம் உயர்கிற போது குடும்பத்தினுடைய வாழ்க்கை நிலை உயரும். அது உயரும். ஆமா, நீங்க இந்த 3 ஆண்டுகள்ல 2 வீலர் அண்ட் 4 வீலர் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு தனிநபருடைய வருமானம் உயர்கிற போது, அந்த ஒரு வருமானம் உயர்கிற போது அவருடைய வாழ்க்கை தேவையும் படிநிலையும் உயர்கிறது. அது எந்த இடத்துலன்னா, ஒரு அரசாங்கம் அதற்கான வாய்ப்பை தருகிறது.
அப்ப அரசாங்கம்ன்றது நம்ம அதிமுகவே சேர்த்து தானே பார்த்துக்கணும். நீங்க அரசாங்கம் நான் தான் சொன்னேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தோம் இப்ப எங்க இருக்கோம். ஏன்னா 3 வருஷத்துல அதோட பொருளாதாரம் உயர்ந்துராது. நிச்சயமா நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 40% கமிஷன் கேட்கறாங்க, எங்களால இங்க தொழிற்சாலை தொடங்க முடியலன்னு எல்லாரும் ஸ்ரீ சிட்டிக்கு போனப்ப ஒரு நம்பிக்கைக்குரிய தலைமை, கான்பிடென்ஷியல் லீடர், ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக, அதை போலவே வெளிப்படைத்தன்மை, அந்த லேக உடைச்சிருக்கீங்க. ஆமா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன் இன்னைக்கு இவ்வளவு தொழிற்சாலைகள் நம்ம கிட்ட வருது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மனித வளம், இங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், அதை பயன்படுத்தக்கூடியதற்கான வாய்ப்பு. நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப இன்னைக்கு டாடா அறிவிச்சிருக்காங்க ஹோசூர்ல நாங்க இன்னொரு கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு ஐபோன் எக்ஸ்பேண்ட் பண்றோம். அதிமுக ஆட்சியில ஃபாக்ஸ்கான் போன் மூடிட்டு போனாங்க, நோக்கியா போன் மூடிட்டு போனாங்க. இந்த போனை மூடிட்டு போனப்ப ஐபோன் இந்த 3 ஆண்டுகள்ல 2 தொழிற்சாலை இங்க தொடங்குறாங்கல்ல. அப்ப அந்த வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் ஒரு ஒரு கான்பிடென்ஷியல் லீடருக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் அப்படிங்கிற அடையாளத்தை நீங்க முத்துவேல் கருணாநிதி சாரிடம் பார்க்கலாம். நீங்க அவர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராக்ரசிவ் லீடர். நீங்க நான் அவரை நேர்ல பாக்குறப்ப அவர் எப்படி இந்த வயசுல உழைக்கிறார் அப்படின்னு பாக்குறப்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்க ஒரு தலைவர் என்று சொன்னா, நான் கலைஞர்கிட்ட பலமுறை உரையாடுகிற போது சொல்லுவார், ஸ்டாலின் என்று சொன்னால் உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்பை அவர் போட்டுக்கிட்டே இருக்கார், ஓடிக்கிட்டே இருக்கார். இந்த வயசுலையும் இவ்வளவு பெரிய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு நடுவுலையும் கூட அவர் பேசின விதங்கள், நீங்க மத்திய அரசு கொடுத்த புள்ளி வருங்க. நான் சொல்றது என்னன்னா, மத்திய அரசு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் எம்எஸ்எம்இ கிட்டத்தட்ட 2.60 லட்சம் கோடிக்கான இதை மூடிட்டாங்க. 2.60 லட்சம் கோடிக்கான தொழிற்சாலைகளை மூடிட்டாங்க. அதிமுக ஆட்சியில மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 79,000 எம்எஸ்எம்இகள் மூடப்பட்டுச்சு. 79,000 எம்எஸ்எம்இகள் மூடப்பட்டு, எம்எஸ்எம்இங்கிறது சிறு குறு தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய முதலாளிகள். 79,000 அப்படிங்கிறது 79,000 முதலாளிகள், 79,000 குடும்பங்கள், அதில் வேலை பார்த்து கொண்டிருந்த குடும்பங்கள் எல்லாம் வேலை வாய்ப்பை இழந்தாங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த வளர்ச்சி எல்லாமே உயர்ந்திருக்கு, நிச்சயமா தமிழ்நாடு முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற டேட்டா இந்த புள்ளி வரத்தை முடிச்சிடறேன். இந்த 2 ஆண்டுகள்ல 79,000 போய் இந்த 2 ஆண்டுகள்ல 54,000 புதிய எம்எஸ்எம்இகளை உருவாக்கி இருக்கோம். கடந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சியில 14வது இடத்துல இருந்ததை நாங்க 1வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களா? சேம் டைம் தமிழ்நாட்டோட கடனும் உயர்ந்திருக்குல்ல. நிச்சயமா அதுக்கான காரணம் அது ரெஸ்பான்சிபிலிட்டி டிஎம்கே கவர்மெண்ட் தான் வரும். நீங்க நிச்சயமா நாங்க அதை ஒத்துக்கிறோம். நாங்க இல்லைன்னே சொல்லலையே. நாங்க 50 ரூபாய் கடன் வாங்கி 5 ரூபாய் செலவு பண்றோம். ஆனா அவங்க 50 ரூபாய் கடன் வாங்கி 500 ரூபாய் செலவு பண்ணாங்க. வித்தியாசம் இருக்கு. ஒரு அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு அரசுக்கு கடன் கொடுக்க கூடாதுன்னு ஆர்பிஐக்கு ஒரு உத்தரவாதம் வந்துச்சு. உங்க நினைவுபடுத்த விரும்புறேன், இனிமேல் தமிழக அரசுக்கு கடன் கொடுக்க கூடாது. ஆனால் இப்ப ஆர்பிஐ தமிழ்நாடு அரசு கடன் கொடுக்குது. ஏன் கொடுக்குது? ஏன்னா நம்ம பணம் செலுத்தக்கூடிய, நாம் திரும்ப செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம உருவாக்கி இருக்கோம். ஏறக்குறைய 5 லட்சம் கோடி கடன் இருந்த போதும் கூட நாம இன்னைக்கு மத்திய அரசு சொல்றது போல 7 லட்சம் கோடி அதிக கடன் தமிழ்நாடு அரசு, அது நம்ம வாங்கல. நம்ம வாங்கி இருக்கிறது 2 லட்சம் கோடி. அதற்கான நலத்திட்டங்கள், மக்களுடைய வாழ்வாதாரங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்பாடு, அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, இதையெல்லாம் பண்ணாதான் தொழிற்சாலை வரும். அந்த அடிப்படையில கடனை பெற்று திரும்ப அடைக்கக்கூடிய வசதி நம்ம இடத்துல இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த கடன் அப்படிங்கிறது எங்க வருதுன்னா, எப்படி மத்திய அரசு பாராமுகமாக தமிழ்நாடு அரசுக்கு நிதியை மறுத்து தமிழ்நாடு அரசினுடைய ஜிஎஸ்டியை 1 வருஷம் கொடுக்க வேண்டியதை 1 வருஷம் கழிச்சு கொடுக்கறது, அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு, அதையும் கடந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டங்களுக்கான மத்திய அரசின் நிதி ஏறக்குறைய 60,000 கோடி மெட்ரோ 2 ஃபேஸுக்கு கொடுக்கணும். இப்ப வரைக்கும் 1 பைசா கொடுக்கல. அப்ப அந்த 60,000 கோடி ரூபாய் கடனையும் தமிழ்நாடு அரசு ஏத்துக்குது. கடந்த 3 ஆண்டு பிரச்சனை அதிமுக இருந்திருக்கும்ல. அதிமுக திட்டமே தொடங்கல. மெட்ரோ ஃபேஸ் அவங்க ஆட்சியில தொடங்கல. அவங்க அடிக்கல் நாடிட்டு போனதோட சரி. முதல் ஆண்டுக்கான 30,000 கோடியை நம்ம தான் கொடுத்தோம். 2வது ஆண்டுக்கு 9,000 கோடி, இந்த ஆண்டுக்கு 12,000 கோடி கொடுத்துருக்கோம். அப்ப இந்த அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், அதே போலவே உதய் மின் திட்டத்துல இணைந்தது அதிமுக, திமுக அரசு கிடையாது. அப்ப உதய் மின் திட்டத்துல போகிற போது ஏறக்குறைய 1.5 லட்சம் நேரடி கடனை அதிமுக அரசு 10 ஆண்டுகள்ல வச்சுட்டு போச்சு. ஓராண்டுக்கு 1.5 லட்சம் கோடி. அந்த 1.5 லட்சம் கோடியை நாங்க கடனை அடைச்சிருக்கோம். மத்திய மின் தொகுப்பிற்கு செலுத்த வேண்டிய 1.5 லட்சம் கோடியை நாங்க அடைச்சிருக்கோம். இப்ப 2 லட்சம் கோடி கடன் வாங்கி, ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், 1.5 லட்சம் கோடி நேரடி கடனையே மின்சார வாரியம் அடைச்சிருக்கு. பிளஸ்
9+12 எவ்வளவு ஆச்சு? 21,000 கோடி. இந்த அமௌண்ட்டை நீங்க கூட்டி பாருங்க, 2.5 லட்சம் கோடிக்கு மேல வரும். நிதி நிர்வாகத்தை நடத்தி, அரசாங்கத்தை நடத்தி, மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி, மக்கள் நலத்திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியையும் ஒதுக்கி, கடனை அடைத்து, ப்ராக்ரஸிவா ஒரு அரசாங்கம் 3வது இடத்துலையும் 1வது இடத்துலையும் கொண்டு வந்து வச்சு, மத்திய அரசு கொடுக்கிற மாநிலங்களினுடைய வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய தி மாஸ்டருங்கிற அவார்டையும் வாங்கி, சுகாதாரத்துறையில இந்தியாவிலேயே முதலிடம். சுகாதாரத்துறையில அதுவும் கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பு, குழந்தை ஆன்டிநேஷனல் கேர் சொல்லக்கூடிய குழந்தைகள் பிறந்ததற்கான இறப்பு விகிதத்துல கடைசி இடத்துல குஜராத் இருக்கு. ஆனால் இறப்பு விகிதத்தை தடுத்து குழந்தைகள் பாதுகாப்புல கொடுக்கக்கூடிய இடத்துல இந்தியாவிலேயே இந்த ஆண்டு முதலிடத்துக்கு வந்திருக்கு. மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் மாசு அவருடைய செயல்பாட்டினால் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை தடுத்து நிறுத்தியதில் முதலிடத்துல தமிழ்நாடு. இப்ப 3 ஆண்டு காலம் முடிஞ்சதுல நீங்க என்னென்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்கல்ல. 2021 தேர்தல்ல மிகப்பெரிய உங்களுக்கு கை கொடுத்தது நீட் விலக்கு அப்படின்னு கையெழுத்து போடுவோம் அப்படின்னீங்க. அதுக்கான சூசகம் எங்களுக்கு தெரியும். நீங்க 3 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு, ஏன் இன்னும் நீட் விலக்கு வாங்க முடியல? ஒரே ஒரு கேள்விதான், நாங்க ரொம்ப தெளிவா தான் பேசணும். நீட் விலக்கு என்பது இந்த சட்டங்களை இயற்றுகிறது மத்திய அரசு. இதுக்கு ஆதரவு கொடுத்தது அதிமுக. 2016 மே மாதம் 8ஆம் தேதி IMCA ஆக்டை வந்து 10D இன்சர்ட் பண்ணும் போது அதற்கு ஆதரவு அளித்து வாக்களித்தது அதிமுக. சட்டத்தை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். அப்ப இந்த ஜனநாயக நாட்டுல நாம அந்த போராட்டத்தின் அடிப்படையிலையும் மக்கள் களத்துல இருந்துதான் அதை போராடிக்கிட்டு இருக்கோம். எத்தனை உயிர் போனாலும் நீட் வழக்கு வாங்கி தர மாட்டோம், நீட் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்ற மனசாட்சியற்ற மனிதர்கள் இருக்கிற இடத்துல அது மக்களுக்கு எதிரானது என்று மக்கள் வயப்படுத்துதலே ஜனநாயகத்தில் ஒரு போராட்டம் தான். அதிமுக அதான் பண்ணாங்க, நீட் வேணாம் அப்படின்றத அவங்களோட நிலைப்பாடும் கூட. அவங்க வாக்களிச்சாங்க சார். அந்த சட்டம் நாடாளுமன்றத்துல வர்றப்ப நீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். நீங்க அங்க வாக்களிச்சுட்டு நீ அன்னைக்கு வாக்களிக்காம இருந்திருந்தா குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேறிருக்காது, நீட் சட்டம் நிறைவேறி இருந்திருக்காது. கூட்டணி இருந்தனால தர்மத்துக்காக பண்ணிட்டோம். நீங்க மக்களை சாவடிச்சுட்டு கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் உங்களை புறந்தள்ளி வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க. நாங்கள் செய்வோம், இன்றைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ராகுல் காந்தி ஆட்சியில் உட்காருகிற போது அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி, காங்கிரஸ் கொடுத்திருக்கிற வாக்குறுதி, தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப அற்புதமா, தமிழ்நாடுக்கு நீட் விலக்கு அளிக்கப்படும், விரும்பாத மாநிலங்கள். இதைத்தான் வந்து ஏற்கனவே இருந்துச்சு. காங்கிரஸ்ல வந்து நீட்டை கொண்டு வந்த போது முதலில் எதிர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் கொடுத்த அறிக்கையே நுழைவுத் தேர்வு எந்த வடிவில் வந்தாலும் எதிர்ப்போம் என்பதுதான். ஏன்னா இந்தியாவிலேயே நுழைவுத் தேர்வை ரத்து செய்த மாநிலம் தமிழ்நாடு தான். கிராமப்புற மாணவர்கள் படிப்பின் அடிப்படையில் அவன் பெறுகிற மதிப்பெண்ணை வைத்து அவனுக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவனுக்கான அந்த நுழைவுத் தேர்வு ரத்து சட்டத்தை கொண்டு வந்து எந்த படிப்பாக இருந்தாலும் அவன் 12ஆம் வகுப்பில் எடுக்கிற மதிப்பெண் அடிப்படையில் சேரலாம் கொண்டு வந்தது நாங்க. ஆக அதை வந்து தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். எடப்பாடியும் கொண்டு வந்திருக்காரு, 7.5 கொண்டு வந்தார்ல அரசாங்கத்தில். தமிழ் கவர்மெண்ட்ல படுக்க போட்டு கத்திய வச்சு நெஞ்சில குத்திட்டு மூக்குல ஆக்சிஜன் கொடுத்தா உயிர் வாழ முடியுமா? கலையரசன் நீதியரசர் வந்து 10% கொடுக்கணும்னாரு, ஏன் 10% கொடுக்கல? நீங்க செய்ததனுடைய நிலைப்பாடு என்ன? சட்டத்தை ஆதரிச்சிருக்க கூடாது. நீ அன்னைக்கு ஆதரிக்கலைன்னா இந்த சட்டம் நிறைவேறி இருக்காது. நீ ஆதரிக்கலைன்னா இந்த சட்டம் நிறைவேறி இருக்காது. அப்படி நிறைவேறி இல்லைன்னா இந்த பிரச்சனையே இல்லை. இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நீட் விலக்கு வாங்கிடுவோம் அப்படின்றது உறுதியா சொல்றீங்க. காங்கிரஸ் அறிக்கையில இருக்கு தேர்தல் வாக்குறுதி. அது எங்கள் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வாக்குறுதி. இந்தியா கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற முடியல அப்படின்னா அப்ப நீட் தொடருமா? தொடர்ச்சியாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். இன்னைக்கு நாங்கள் நீதிமன்றத்தை நாடிதான் பல விஷயங்களை பெற்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னும் ஈவன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய இயற்கை பேரிடர் நிதிக்கு கூட நாங்க வந்து நீதிமன்றத்தை நாடி தான் பெற வேண்டியது. ஒவ்வொன்றும் நீதிமன்றத்துக்கு நம்ம போறோம். ஆளுநர் விவகாரத்துல இருந்து எல்லாமே நீதிமன்றத்துக்கு தான் போறோம். தீர்வு அப்படின்றது கண்டிப்பா நீங்க இப்ப ஆளுநர்கிட்ட நிறைய தீர்வு நாங்க பெற்றிருக்கிறோம். பொன்முடியாக இருக்கட்டும், அல்லது செந்தில் பாலாஜி விடயமாக இருக்கட்டும், அல்லது கோப்புகளை தேக்க வைத்துக் கொண்டதா இருக்கட்டும், தீர்மானங்களா இருக்கட்டும், நீங்க ஜனநாயக முறைப்படி பாசிச பாஜக தன் ஏவலாட்களாக ஆளுநரை வைத்துக் கொண்டு ஒரு நல்லாட்சியை முடக்குகிற போது we don't have alternative. The only solution is in front of the court. We have to knock the court. அப்ப அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில தான் ஒரு அரசாங்கம் செய்ய முடியுமே தவிர கத்தி எடுத்துக்கொண்டே கழுத்துல கை வச்சு கையெழுத்து போடுங்கன்னு சொல்றது ஜனநாயக முறை ஆகாது. இல்ல இப்ப டிஎம்கே ஆட்சியில எவ்வளவு சாதனைகள் நம்ம சொல்றோமோ, குறிப்பா வந்து உரிமை தொகையில இருந்து பெண்களுக்கான இலவச பேருந்துல இருந்து எல்லாம் பேசுறோமோ, சேம் டைம் சட்டம் ஒழுங்கா கையாளுறதுல திமுக அப்படி என்ன ஒரு சுணக்கம் இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க, லா அண்ட் ஆர்டர் சரியா கையாளல, முதலமைச்சர் இலக்கா அது வேற, காவல்துறை யார் அதை சொல்றது?
தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இருந்து, எதிர்க்கட்சி அதிமுக இருந்து, அப்படிதான் பாஜக இருந்து, பத்திரிகையாளர்கள் கூட நிறைய பேர் சொல்றாங்க. எதிர்க்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. எதிர்க்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த பத்திரிகையாளருங்கிற நீங்க கடைசியா சொன்ன வார்த்தைக்கு நான் கலர் சொல்ல விரும்பல. ஓகே. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்சி நல்லா இல்ல, ம். பொருளாதாரம் சரிஞ்சு போச்சு, வேலை வாய்ப்பு இல்ல, இதை செய்யல அதை செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ம். எளிதாக சின்ன சின்ன விஷயங்களை சார் சட்ட ஒழுங்கு அப்படின்னு நீங்க புள்ளிவரம் எடுத்தீங்க அப்படின்னா, கிரைம் ரூன் சென்ட்ரல் கிரைம் ரூன்ஸ் ரெக்கார்ட் சிசிஆர்னு சொல்லுவாங்க. அந்த சிசிஆர்ல அதிமுக ஆட்சி காலத்தினுடைய குற்றப்பட்டியலை எடுங்க, ம். திமுக ஆட்சியினுடைய குற்றப்பட்டியலை எடுங்க. நான் இன்னொரு தகவலுமே சொல்றேன். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு, காவல் நிலை மரணங்கள் குறைஞ்சிருக்குன்னா அது தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனைகள் நம்ம பேசாம நகர்றது நாங்க அப்படின்றது நகரவே சொல்லலையே சார். நீங்க எங்க கவனத்துக்கு கொண்டு வரீங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் கேட்டுருவோம். ம். ஒரு தனிநபர் இப்ப ஒண்ணும் இல்லை சார், ஒரு சின்ன விஷயம். நீங்க பரமக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது, 18 தலித்துகள் கொல்லப்பட்டார்கள். துப்பாக்கி குண்டுக்கு தெரியுமா தலித்துன்னு அதிமுக ஆட்சியில. அதை போலவே தூத்துக்குடி கலவரம் நடைபெற்றது. ம். மக்கள் திரள் போராட்டத்தை கலவரம்னு சொன்ன முதலமைச்சர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஸ்னோலின் உட்பட என் பிள்ளைகள், இந்த மண்ணின் பிள்ளைகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஸ்டெர்லைட் விவகாரம். ஸ்டெர்லைட் விவகாரம். அதை போலவே பல இடங்கள்ல பரமக்குடியில் நடந்தது சாதி கலவரமா இல்லையா? மக்கள் திரள் போராட்டம் தானே. இது ஆட்சியாளர்கள் எப்படி பார்த்தாங்க? இது ஒன்று. இரண்டாவது, தனிநபர்களுக்கு இடையான கட்ட பஞ்சாயத்து. கஞ்சா விற்பனையில் அதிமுக ஆட்சி என்பது கூடாரமாக இருந்தது. நீங்க வழக்க பிடிக்க கஞ்சா வழக்கு பிடிபட்டது, இந்த வழக்கு பிடிபட்டது அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கஞ்சா புழக்கம் இருக்கிறதாக அர்த்தம் அல்ல. ஒரு குற்றத்தை தடுக்க இந்த அரசு எத்தனித்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் 1, ஆபரேஷன் 2, ஆபரேஷன் 3, ஆபரேஷன் 4. மதுவும் கஞ்சாவும் ஒரு சமூக பழக்கம். நீங்க சொல்ற அந்த கஞ்சா 1, 2, 3 எல்லாம் சைலேந்திர பாபு டிஜிபி அவர்களா இருக்கப்ப பண்ணது. பட் அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது இல்லையா? கிரவுண்ட்ல இன்னைக்கு கூட கொலை நடக்கதா செய்து, மக்கள் நடமாட முடியல அப்படின்னு சிசிடிவி நிறைய காட்சிகள் நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் நான் பார்த்திருக்கேன். அதைத்தான் சொன்னேன். நீங்க எந்த குற்றம்னு சொல்லுவீங்க, எது இந்த அளவுகோல் எங்க வைப்பீங்கன்னா, இப்ப ஒரு ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சி அப்படின்றது எதை ஐடென்டிஃபை ஒரு காவல்துறை, முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை எவ்வளவு சுதந்திரமா செயல்படுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஆனா இங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையே இல்லையே. 12 நாள்ல 4 காவல்நிலை மரணங்கள் நடக்குது. காவல் நிலைய மரணங்கள் அப்படின்னு நீங்க எளிதா சொல்ல முடியும். 12 நாள்ல 4 அப்படின்னா அதற்கான புள்ளி விவரங்களை கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்க இந்த ஆட்சி சிறப்பா செயல்பட சார், எல்லா ஆட்சியிலையும் சட்ட ஒழுங்குல சில பிரச்சனைகள் இருக்கும், சில சமூக டிசார்டர்ஸ் இருக்கும், சோஷியல் டிசார்டர்ஸ் இருக்கும், சமூக பிரச்சனைகள் வரும். அதை இந்த ஊடகங்களும் இந்த சாயம் பூசி இருக்கிறவர்களும் சேர்ந்து எதிர்க்கட்சியோடு இணைந்து இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சிறப்பா செயல்படுது, காவல்துறை சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லுது. நீங்க இதை எந்த அளவுகளோட ஒப்பிட்டு பார்ப்பீங்க? மக்கள் அப்படி சொல்றாங்களா? மக்கள் அப்படிதான் நம்புறாங்க. காவல் நிலையங்களுக்கு போறாங்க, புகார் கொடுக்கறாங்க. ஏன் புகார் கொடுக்கறாங்கன்னா தீர்வு கிடைக்கும் என்கிற அடிப்படையில தான். அதிமுக ஆட்சியில சாதி வெறி தலைவிரித்து ஆடியது. நீதிமரசர் புகழேந்தி வந்து ஓபன் கோர்ட்ல சொன்னார், இது கஞ்சாவினுடைய உற்பத்தி இடமா இருக்கு, இதை தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்திற்கு வழியே தெரியலையான அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது கேட்டா. இன்றைக்கு அதை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். ட்ரெயின்ல வர்றது, வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். ஆங்காங்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட தடுத்து ஒரு அரசை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் மைனூட்டா. நீங்க சார் 10 வருஷம் ஒரு குடோனா ஒரு இடத்த மாத்தி வச்சிருக்காங்க சார். அதை நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அதை வந்து நீங்க ரூட் கட் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். நான் அதான் சொல்றேன், இட்ஸ் a social issue, சமூக பிரச்சனை. நீங்க திருந்தணும், நான் திருந்தணும், அப்பதான் இந்த பிரச்சனை தீரும். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களா, இப்ப ஒவ்வொரு சம்பவங்கள் இருக்கு திமுக ஆட்சி. இப்ப நாங்குநேரியில இப்ப அந்த பையன் வந்து மார்க் எடுத்து சிஎம் அவர்களையுமே பார்த்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த சம்பவம் நடந்துச்சு. வேங்கைகள் விவகாரம் ஆகட்டும், இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கிறப்ப இது எல்லா சம்பவங்களுமே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நீங்க பொருத்தி பார்த்திட முடியாது. அது ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா நம்ம திராவிடம் பேசுறோம், சமூக நீதி அரசியல் பேசுறோம். ஆனா அந்த பிரச்சனையை நடக்கிறப்ப உடனடியா அதுக்கான சிஎம் போய் பாக்குறாரா, அதுக்கான அமைச்சர்கள் போய் பாக்குறாங்களா அப்படின்றது தானே இங்க களத்துல ஈடுபடுது. மக்கள் கேட்பாங்கல்ல, பாப்பாங்கல்ல. கண்டிப்பா சார். எந்த பிரச்சனை சமூகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் முதலமைச்சர் கவனம் செலுத்துகிறார், துறை அமைச்சரை அனுப்புகிறார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போறாரு, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் போறாரு. நீங்க சின்னதுரை வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு மதிப்பெண் எடுத்து நம்பிக்கைக்குரிய ஒரு முகத்தை வந்து ஒரு திராவிட மாடல் அரசாங்கம் எப்படி கொடுக்குதுன்னா, அவனுக்கு சாதி வெறி கொடுத்து கையில கத்தி கொடுத்து அருவா கொடுத்து நீ போய் வெட்டிட்டு வா சின்னதுரைன்னு சொல்லல.
உன் கையில பேனா கொடுத்து இந்த அரசாங்கம் இருக்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க, நீ படி, உன் மார்க்கின் மூலம் அவங்களுக்கு பாடம் நடத்துன்னு ஒரு பிம்பத்தை கொடுத்து, அவனுக்கு பாதுகாப்பான வீடு கொடுத்து, அவன் படிப்புக்கு தேவையான வசதிகளை கொடுத்து, அவனுக்கு உளவியல் ரீதியான மாற்றத்தை கொடுத்து, அவனை படிக்க வச்சு ஒரு நம்பிக்கைக்குரிய ஏறக்குறைய 600க்கு 497 மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குறோம் பார்த்தீங்களா? இதுதான் திராவிட மாடல். வேங்கை வயல் விவகாரம் பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு சிரமமா இருக்கா? சரியா கையாண்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சார். நீங்க இப்ப இந்த சொல்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தின் பிரச்சனை இல்லை சார். மனித மனங்களில் இருக்கக்கூடிய களி, ஒவ்வொரு தனி மனிதனுக்கு மனசுலையும் மூளையிலையும் போய் ஊறிக்கிட்டு இருக்கிற இந்த சாதி அழுக்கு இருக்குல்ல. நான் உங்களை பாக்குறப்ப ஒரு நல்ல மனிதராக, என்னுடைய தம்பியாக, அண்ணனாக, தகப்பனாக அல்லது என் உடன் பிறந்தவர்களாக பார்க்கிற மனப்பான்மை இருக்கணுமே தவிர, இந்த பையன் என்ன சாதியில இருப்பான் அல்லது நான் என் சாதிக்கு சமமா உட்காரக்கூடியவனான்னு பார்த்தேன்னா அது அரசாங்கத்தினுடைய பிரச்சனை அல்ல, என்னுடைய பிரச்சனை. நான் வாழுகிற சமூகத்தின் பிரச்சனை, நான் பேசுகிற மனிதருடைய பிரச்சனை, நான் மூச்சு விடுகிற காற்றின் பிரச்சனை. அந்த மனித மனங்களில் இருக்கக்கூடிய மலம் இருக்கு இல்லையா, அது அகலாம இந்த சாதிய பிரச்சனை அகலாது. சாதிய படிநிலைகளை காஸ்ட் அனலைசேஷன்ல அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு, இது ஒரு படிநிலை. மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை நசுக்கிறது, கீழே இருக்கிறவன். ஆமா, இந்த லாங் ப்ராசஸ் இன்னைக்கு நேத்து வரல சார். 2000 வருஷமா சாதியை நம்ம தலையில திணிச்சு வச்சிருக்காங்க சார். அதை படிப்படியா மாத்தி நீங்க மற்ற இடங்கள்ல போய் ஒப்பிட்டு பாருங்க, மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பாருங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை குரலே கிடையாது. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் ஆதி திராவிடர்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கமிட்டி, விஜிலன்ஸ் கமிட்டியே கிடையாது. தமிழ்நாட்டில் அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்த உடனேயே தொடங்கினார். இப்போ கவர்மெண்ட்ல ஒரு சில விஷயங்கள்ல ஒரு லேக் இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பல்பீர் சிங் விவகாரம் எடுத்துக்கோமே, அது பெரிய லெவலில் இருக்கோம்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது, அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவரோட சஸ்பெண்ட் நீக்கப்படுது. இது ஏன் பண்றாங்க அப்படின்ற ஒரு கோபம் இருக்குல்ல, அவங்க வேலை விசாரணை நடந்துட்டு இருக்கப்ப அதையே ரத்து செய்யணும். நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மொத்த அரசாங்கத்தையும் பேசிட முடியாது. ஓகே, அரசாங்கம் என்பது ஒரு ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட். டீப்ராக்ரஸ்ல, ஆன்டி ப்ராக்ரஸ்ல போய்கிட்டு இருந்த ஒரு அரசாங்கத்துக்கு மத்தியில் ஒரு அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, ஒரு மாநிலத்தினுடைய மொத்த வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அதற்குத்தான் முதலமைச்சர் பொறுப்பாவாரே தவிர ஒரு சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையோ அல்லது அந்த நீதிமன்றம் எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பாக முடியாது. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது முதலமைச்சருடைய பிரச்சனை. ஆனால் நான் செய்கிற அயோக்கியத்தனத்துக்கு முதலமைச்சர் அப்படி பொறுப்பாக முடியும். பட் இங்க எல்லாரும் அதை தான் கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்க. அது புரியாமை, அது அறியாமை. நான் சொன்ன ஒப்பீடு தான் சொன்னேன். 12 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டப்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே அந்த துப்பாக்கி குண்டுகள் போனப்ப அதை யாரும் சாதியா பார்க்கல. சட்ட ஒழுங்கு இல்லையா? திருக்கோயிலூர்ல வாச்சாத்தியில அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பாலியல் வன்புணர்வை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதிமுக ஒன்றிய செயலாளர் தனக்கு கீழே வேலை செய்த ஒரு பட்டியலின பெண்ணை வீட்டுல கட்டி வச்சு கொளுத்துனாங்களே சார், அது சாதி வெறின்னு சொல்லுவீங்களா, வேற என்னன்னு சொல்லுவீங்க? அதனாலதான் உங்களை வீட்டுக்கு உட்கார வச்சு உங்களை ஆட்சிக்கு உட்கார வச்சு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி புகார்களை தைரியமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கையோடு புகார் கொடுக்க வராங்கல்ல சார். நான் 5 நடுங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது, எனக்கு அங்க நீதி கிடைக்காது, அவனுக்கும் அங்கதான் உட்கார்ந்துருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையற்ற தனத்தை உடைத்து புகார்கள் வரப்பெற்று அதை விசாரித்து உடனுக்குடன் அதற்கான தீர்வை ஒரு அரசாங்கம் கொடுக்குது இல்ல, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குது இல்ல. அது யாராக இருந்தாலும், பாரபட்சம் என்று யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லையா? அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய. அதுதான் இங்க கேள்வியாவே வருது. நீங்க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ சரி, முதலமைச்சராக பதவியேற்றப்போ சொன்னார், லாக்அப் மரணங்கள் என்னோட ஆட்சியில நடக்கவே கூடாது, அப்படி யார் எடுத்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து அது நடந்துட்டே இருக்கே, அப்ப என்ன மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னு மக்கள் கேட்பாங்க. திரும்ப அதைத்தான் சொல்றேன். நீங்க லாக்அப் டெத் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க நான் ஒப்பீட்டு அளவுல தான் என்னால பேச முடியும். நீங்க பர்பஸா கூட்டிட்டு போய் ஒருத்தங்களை அடிச்சு 2 பேரை பிள்ளைய கடையில இருக்கிறவன பிள்ளைய அப்பாவையும் கூட்டு போய் அடிச்சு கொடூரமா சாகடிக்கிறதுக்கும், ஒருவன் குடித்து விட்டு அந்த இடத்துக்கு வர்ற போது அவனை காவல் நிலையத்தில் வைத்திருக்கிற போது அவன் மறைந்து போறான் அப்படின்னா, அல்லது அவன் எடுத்துக்கொண்ட பொருட்களால் அவன் இறந்து போறான் அப்படின்னா, அது காவல் நிலையத்தின் மீது பச்சை குத்த முடியாது. இட்ஸ் நாட் அ லாக்அப் டெத். லாக்அப் டெத்துங்கிறது நீங்க சாத்தான்குளத்துல அடிச்சு தொங்க விட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் லாக்அப் டெத். இங்க சட்ட ஒழுங்கு ரொம்ப கிளியரா இருக்கு. முதலமைச்சர் நேரடியா பேசுறார், நேரடியா உளவுத்துறையிட்ட இருந்து தகவல் வாங்குறார், அவர் உட்கார்ந்து கொண்டு எல்லாத்தையும் கண்காணிக்கிறார்.
அப்படி இருக்கிற போது சட்ட ஒழுங்கு ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நீங்க எங்கேயோ நடக்கிற ஒரு மரணத்தை கொண்டு வந்து இது நான் அதைத்தான் சொல்றேன். லாக்அப் டெத் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனே வேற. இல்ல நீங்க சொல்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். ஒவ்வொரு இடத்தில் நடக்கிறது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்டா இருந்து அப்படின்னா யாரும் இதை பெரிய விவாதமா ஆக்க மாட்டாங்க. ஆனா பெரியதளவுல அடிக்கடி நடக்குது, நம்ம செய்தித்தாள்ல கேள்விப்படுறோம், நேரடியா பாக்குறோம் 3 அப்படின்னு வருஷத்துல நான் தான் சொல்றேன். நான் திரும்பவும் இதுக்கு ஒப்பீட்டு அளவுல தான் பதில் சொல்ல முடியும். 3 வருஷத்துல எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு பாருங்க. புள்ளி விவரம் காட்டுங்க. அதிமுக ஆட்சியில எத்தனை நடந்துச்சுன்னு பாருங்க. எந்த சட்ட ஒழுங்கை நீதிமன்றம் பாராட்டி இருக்குன்னு பாருங்க. எந்த நடவடிக்கையில எந்த அரசாங்கம் எடுத்திருக்குன்னு பாருங்க. அப்படி எந்த நடவடிக்கைகளை எடுத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான் முதலிடத்தில் இருக்கு. பேசுகிறவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக அல்லது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். நான் சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்ட். ஒரு ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் வைக்கிற கேள்வி ஒரு குறிப்பிட்ட துறையை குறித்து இதனால என்னங்கிறீங்க. நீ அப்படி பேசினா கீழே இருக்கிற வாட்ச்மேனுக்கு கூட, உங்க பில்டிங்க்கு கீழே இருக்கிற வாட்ச்மேனுக்கு கூட 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். இட் இஸ் நாட், யூ ஹாவ் டு போஸ்ட்மார்ட்டம். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும், என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கணும், அதையும் சரி செய்ய வேண்டும். ஆனால் அதனால் உங்க ஆட்சி சரியில்லைன்னு சொல்றது எதிர்க்கட்சியினுடைய மனப்பான்மையை தவிர பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் ஊக்குவிக்கக்கூடியவர்களாக பிரச்சனை இதுதான். மக்களுக்கான ஒரு கேள்வி இது. கேள்வி கேட்டு அதுக்கான பதில நான் மக்கள்கிட்ட சொல்றேன். இது மக்களுக்கான கேள்விங்கிறதுனால தான் நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். தனிநபர்களுக்கான பதில் நான் என்னைக்கும் சொல்றதே கிடையாது. ஆனால் ஒப்பீட்டளவில் தான் நீங்க பேச முடியும். இந்த ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட் எப்படி இருக்கு, மாநில வளர்ச்சி எப்படி இருக்கு, இதனால் எப்படி நீதிமன்றங்கள் பொது அமைப்புகளை எங்கடி பாராட்டுகிறார்கள். தனிப்பட்ட அமைப்போ அல்லது தனிப்பட்ட நபர் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில பேசுறதை எல்லாத்தையுமே ஒரு ஆட்சியின் அவச்சொல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ 2019 39 இடங்கள் ஸ்வீப் பண்ணாங்க. அந்த அளவுக்கான ஒரு வெற்றியை வந்து மக்கள் கொடுத்தாங்க. 24லயும் அதே வெற்றி இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடிதான் பறக்க போகிறது. ஓகே, நிறைய இது வந்தப்ப ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் வரப்ப வந்து பிஜேபி ஏடிஎம்கே வந்து கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா டிஎம்கேக்கு வந்து ஆல்மோஸ்ட் டஃப் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து 30 தொகுதி டிஎம்கே எளிதாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் மீதி இருக்க தொகுதிகளை இந்த 2 பேர் கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா பெரிய அளவு வெற்றி இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு, மின்சார கட்டண உயர்வு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, சொத்து வரி உயர்வு ஏற்படுத்தி இருக்கு. அவங்க 2 பேரும் கூட்டணியில இருந்தாங்கன்னா இன்னும் இந்த தேர்தலை விட இப்ப நாங்க பார்த்ததை விட இன்னும் 50% குறைவா வேலை பார்த்து வந்திருப்போம். ஓகே, பிஜேபி அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா வீக்கனான டீமா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், நான் சொல்லல, அதையும் அது அவங்களே சொன்னதுதான். அதிமுகவினர் வந்து பாஜகவால நாங்க அழிஞ்சு போனோன்றதும் பாஜக அதிமுகவினரால் அழிஞ்சு போனதுங்கிற கதையில தான் அவங்க பேசிக்கிறாங்க. உன்னை நம்பி நான் கேட்டேன், என்ன நம்பி நீ கேட்டேங்கிற கதை தான். இன்னமும் அவங்க 2 பேரும் கூட்டணியில் இருந்தாங்கன்னா எங்களுடைய வேலை பொருள் இன்னும் 50% குறைஞ்சிருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்படுது. அமைச்சரவையில மாற்றம் இருக்கா? அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்புரிமை, அதை அவர் தான் முடிவு செய்வார். 2022ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக ஆக்கப்படுறாரு. இப்ப 2 வருட ஆட்சிகள் தான் இருக்க போது. 26ல மீண்டும் நம்ம தேர்தலை சந்திக்க போறோம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போகிறார் அப்படின்ற செய்தி வருது. நான் அதை வரவேற்கிறேன். அவர் வர வேண்டும், துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்தியாவிலேயே விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. பல உலக விளையாட்டுகளை தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கிறார். அவருடைய ஒருங்கிணைப்பு பணி, அவருடைய பேச்சு, அவருடைய நடை, அவருடைய தாத்தாவை பார்ப்பது போல நான் அவரை பார்க்கிறேன். அவர் எல்லோரையும் அரவணைத்து போகிறார், எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார், சித்தாந்த ரீதியாக பலம் பெறுகிறார். எதிர்கருத்து சொல்லுகிறவர்கள் எப்படி பேசுகிறார்களோ அப்படி அவர்களுக்கு புரிகிற மொழியில் அவர் பேசுகிறார். ஆக ஒரு இயக்கத்தை கட்டமைத்து ஒரு இளைஞரணி மாநாட்டை நடத்தி இயக்க ரீதியாகவும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். பொதுத்தளத்தில் மக்களை சந்தித்தார். அவர் நின்ற தேர்தலில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் எதிர்த்து நின்ற எல்லோரும் டெபாசிட் இழந்த ஒரே தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. அந்த பெருமை அவருக்கு சாரும். மக்கள் அவரை மக்கள் பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டு அவரை எதிர்த்து போட்டியிட்டவர்களை எல்லோரையும் டெபாசிட் இழக்க செய்திருக்கிறார்கள். இயக்கத்தில் தொண்டர்கள் அவரை இளைஞரணி செயலாளராக மட்டுமல்ல எல்லோருக்கும் செயலாளராக, எங்களை வழிநடத்துகிறவராக ஒரு பெரிய நல்ல வாய்ப்பை கொடுத்து எல்லோர் பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்டு எல்லோருக்குமான நேரத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தலைவராக இருக்கிறார். அதை போலவே அமைச்சராக ஒரு பொறுப்பேற்ற நொடியிலிருந்து இன்றைக்கு வரை யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு அற்புதமான துறையை வழிநடத்தி சிறப்பு திட்டங்களை செயலாக்கக்கூடியவராக, விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கிறவராக, எங்களை போன்ற இளைஞர்களுடைய நலத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து இந்தியாவிலேயே விளையாட்டுத்துறையில் முதல் மாநிலமாக மாற்றி இருக்கிறார். உதயநிதி அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மற்ற தலைவர்களுக்கும் கிடைக்குதா? எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது. எல்லாரும் அவர் ஒரு துறையில் ஜொலிக்கிறார்கள். அந்த துறையில் ஜொலிப்பதால் தான், அவர்கள் சிறப்பாக செயல்படுவதால் தான் இது எல்லோருக்கும் கிடைக்கிறது.
அவருக்கு கொஞ்சம் பத்திரிகை வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது. முதலமைச்சருடைய மகன், நம்முடைய அமைச்சர் வேற. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பேரன். அப்படி இருக்கிற போது இயல்பாகவே அந்த வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சத்தால் அவர் தன்னகங்காரம் கொள்ளுகிறாரா என்றால், தன்னை தாழ்த்தி கொண்டு என்னை இப்படிலாம் கூப்பிடாதீங்க, நான் சாதாரண எளிய தொண்டன், நான் அரசியல் கத்துக்கிறேன், நான் இப்படிதான் இருக்கேன், என்னை நீங்க இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதோ, தன்னை சந்திக்க வருவரிடத்தில் புத்தகங்களை பெற்று அதை பல நூலகங்களுக்கு கொடுத்து, இன்னும் குறிப்பாக இளைஞரணியினரை நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் நூலகம் தரங்க அப்படி என்று இன்னும் அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல பயிற்சி பாசறைகளை, சித்தாந்த பயிற்சி பாசறைகளை உருவாக்கி அதன் மூலம் ஒரு பெரிய சித்தாந்த புரட்சியினுடைய அடித்தளத்தை வலுவாக கட்டமைத்தது அண்ணன் உதயநிதி. இறுதியா ஒரு கேள்வி, இது மக்கள் மத்தியில் அதிகமா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம், மின்சார கட்டண உயர்வு. வெயில் காலம் வேற, எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. மின்சார கட்டணம்ன்றது நேரடியா மக்களை பாதிக்குது. இப்போ இந்த தேர்தலில் கூட எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய பிரச்சாரம் அதுதான். ஆனால் நம்ம எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மின்சார கட்டணத்தை மாதம் 2 முறை கட்டுறதை 1 முறையா மாற்றுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா 12% 52% கட்டணம் உயர்வு தான் வந்திருக்கு. ஏன், என்ன பிரச்சனை? திமுக ஆட்சியில யாருக்கு மின்சார கட்டணம் எப்போ உயர்த்தினாங்க? இப்போ மின்சார கட்டணம் உயர்த்துறாங்க, போன வருஷம் உயர்த்தினாங்க இல்லையா? அந்த யாருக்கு உயர்த்தினாங்க? எல்லா விதமான மக்களுக்கு இல்லையே. திமுக ஆட்சியில மின்சார கட்டணம் உயர்த்தலையே. தொழிற்சாலைகளுக்கும் தொழில் கூடங்களுக்கும் தான் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கே தவிர சாதாரண சாமானிய மக்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற மின்சார கட்டணம் உயர்த்தவே இல்லையே. இன்னமும் 100 யூனிட் ஃப்ரீயா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 100 யூனிட் ஃப்ரீயா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய தமிழ்நாடு மின்சாரத்துறை என்பது இன்னைக்கெல்லாம் இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது மே 7. ஏப்ரல் காலத்திலேயே மின்வெட்டு தொடங்கி இருக்கும். இப்ப மின்வெட்டு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. பல இடங்கள்ல கிட்டத்தட்ட மின்வெட்டு என்பது வேறு ஒரு தளத்தில் இருந்தபோது மின்வெட்டு இல்லாமல் மின் தேவையை பூர்த்தி செய்து ஏழை எளிய விவசாயிகளுக்கு ஏறக்குறைய 1.5 லட்சம் இலவச மின்சார இணைப்புகளை கொடுத்து 1.5 லட்சம் கோடி கடனை அடைத்து அதன் மூலம் இப்போது இருக்கக்கூடிய 50 லட்சம் கோடி கடனையும் அடைப்பதற்கான ஒரு திறன்மிக்க துறையாத்தான் வளர்ந்துகிட்டு இருக்கே தவிர நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த டேரிஃப் மாத்தினாங்கல்ல, இவ்வளோ மேல கரண்ட் யூஸ் பண்ணா அப்படின்னா அதோட ரேட் வேற அப்படின்றது திமுக ஆட்சியில தானே கொண்டு வந்தாங்க. அது மின்கட்டண உயர்வு இல்ல. ஓகே, அந்த பாலிசிக்கே சொல்லுங்களேன். அது 100 யூனிட் பயன்படுத்தினா ஒரு அமௌண்ட், ஆனா 101 போயிட்டாலே இன்னொரு அமௌண்ட் மாறுது இல்ல? அது மக்களுக்கு நேரடியான ஒரு பாதிப்பு. அப்படி கிடையாது. நீங்க யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்ய முடியும். நீங்க 1000 ரூபாய் உதவித்தொகை தாசில்தார் வீட்டு மனைவிக்கும் அமைச்சர் வீட்டு மனைவிக்கும் எதிர்பார்த்தா அது சரியா இருக்குமா? ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்களுக்கு அது போய் சேரணும். அப்படி ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்கள் தன் வீட்டில் 100 யூனிட்டுக்கு கூடாக செயல்படுத்தக்கூடியவனுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறோம். ஃப்ரீ இபி. அவன் 100 யூனிட்டுக்குள்ளார ஒரு ஃபேன் ஒரு லைட் வச்சிருக்கிறவங்க, என்னுடைய சார் இப்ப நீங்க எளிமையான வாழ்க்கை வாழ்றவங்க, ஏசி இன்னைக்கு 60,000 ரூபாய் சார். ஏசி 60,000 ரூபாய் போட்டு குழு குழுன்னு நாம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்களுடைய அடிப்படை தேவை மின்சாரமா இருக்கு. நீங்க ஏசில வாழ்றவனுக்கும் ஒரு ஏசிக்கு பதிலா 3 ஏசி வாழ்றவனுக்கும் நீங்க 100 யூனிட்டுக்கு மேல வாங்கினா நீங்க காசு வாங்குறீங்கன்னு சொல்றது, அப்ப அந்த துறையை மொத்தமா ஊத்தி மூடிட்டு ஒரு துறையை அழித்து விட்டு தான் போக முடியும். ஓகே, ஏழை எளிய மக்களுக்கு அது பயன்படுகிறது. அந்த மக்கள் பதில் சொல்லட்டும். 3 ஆண்டு கால ஆட்சி எப்படி நடந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.